ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி காலையிலே ஸ்பெஷலாக ஒரு சூப்பு தான் செஞ்சுருந்தேன். முருங்கைக்கீரையில் சூப்பு. நேற்று இதன்குட்டியை பார்க்குக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன். அந்த பார்க் வாசலில் முருங்கைக்கீரை இருக்கும். வாரத்தில் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீரை பறிச்சிட்டு வந்து சூப்பு வச்சுருவேன். இந்த சூப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அடிச்சுட்டு மிளகு சீரகம் போட்டு குடித்தோம் அப்படின்னா சூப்பு சூப்பராக இருக்கும். நம்மள ரத்தம் இல்லாதவங்க, அப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த சூப்பை வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் காலை சாப்பாட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து தென அரிசியும் பச்சை பயிரும் போட்டு கஞ்சி மாதிரி வச்சுட்டேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கஞ்சி வந்து பாசி பயிர் இருக்குல்ல, அதுதான் போட்டு வச்சேன். இப்போ ஒரு 2-3 தடவையாக தான் வந்து பச்சை பயிரில் செஞ்சேன். பாசி பயிர் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி பச்சை பயிர் போட்டு வைக்கிறப்ப கஞ்சி வந்து குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து காலையிலேயே வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஊட்டி விட்டு அனுப்பி விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கஞ்சி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கஞ்சி வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்ப அந்த பச்சை பயிர் கடிப்படுறது நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் சாதத்தையும் வந்து வேக வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி குழம்பு வைக்கிற வேலை மிச்சம் நமக்கு. ஏன்னா நேற்று கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன், அதுவே வந்து இருந்துச்சு. சரி, அதை ஹஸ்பண்ட்டை கேட்டேன், அதுவே இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டாங்க. நேற்றை விட குழம்பு இன்றைக்கி தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கருவாட்டு குழம்புக்கு ஏதாவது பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சவு தான் இருந்துச்சு. சரி, அதுலேயே பொரியல் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் அரைச்சி நார்மல் பொரியல் செய்வோம்ல அது மாதிரி செஞ்சுட்டேன். இது வந்து கருவாட்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீனுக்காக வந்து இன்றைக்கி முட்டை வந்து ஆம்லேட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். கருவாட்டு குழம்புக்கு அவிச்சா தான் நல்லாயிருக்கும், பட் ஆம்லேட் மாதிரி ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து காலையிலேயே போட்டாச்சு. மதியானம் லஞ்சுக்கு வந்து கேரட்டு வெங்காயம்லாம் போட்டு அந்த ஆம்லேட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் லஞ்ச் வந்து சாதம், நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு, அப்புறம் பொரியல், முட்டை ஆம்லேட் பாதி, இதுதான். அப்புறம் இன்றைக்கி காலை சாப்பாடு வந்து பாசிப்பருப்பு தெனரிசி போட்ட கஞ்சி, அது தொட்டுக்கிறதுக்கு கருவாட்டு குழம்பு, அப்புறம் சூப்பு, இதுதான்.